ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொன்முடி மேல்முறையீட்டின் மூலம் மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கோணம் 1. வருவாய்க்கு மீறி சொத்து குவித்த வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு பாடம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். கோணம் 2. அதிகாரத்தின் மூலம் சாட்சிகளை அழித்தும் நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுத்தும் மிரட்டியும் வழக்கில் இருந்து விடுதலை பெற்றதற்கு உயர்நீதிமன்றம் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். திமுகவில் தற்போது 1 விக்கெட் விழுந்துள்ளதாகவும் மேலும் சில விக்கெட்டுகள் விழும் என்றும் ஜெயக்குமார் கூறியுள்ளார். கோணம் 3. தமிழக அரசியல் பணம் சார்ந்த அரசியலாக மாறி வருகிறது என்றும் தமிழ்நாட்டில் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பெரிய அளவில் இருப்பதாகவும் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த வழக்குகள் அனைத்தையும் முறைப்படி விசாரித்து வேகமாக தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மக்கள் பணத்தில் யார் விளையாடி இருக்கிறார்களோ அவர்கள் கூண்டில் நிற்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். கோணம் 4. உச்ச நீதிமன்றத்தில் விரைவாக மேல்முறையீடு செய்யப்படும். அதில் பொன்முடியின் தண்டனையை நிறுத்தி வைக்க முயற்சி செய்வோம். உச்ச நீதிமன்றம் சார்பில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டால் தகுதி இழப்பு என்பது இல்லாமல் ஆகிவிடும். மீண்டும் எம்எல்ஏ பதவி கிடைத்துவிடும் என்று திமுக வழக்கறிஞர் NR இளங்கோ தெரிவித்திருக்கிறார். கோணம் 5. மீண்டும் எம்எல்ஏ பதவி கிடைத்தால் அமைச்சர் பதவியும் மீண்டும் தருவார்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருக்கிறார். இத்தகைய போக்கு தொடருமே ஆனால் ஊழல் லஞ்சம் என்பதே ஆட்சியாளர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்கிற எண்ணம் மக்கள் மனதில் பதிந்துவிடும்.